திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம இந்த திருவருட்பயனிலே நாம் இப்போது சென்ற வகுப்பிலே நம்ம 14வது குறட்பாவை சிந்தித்தோம். இப்பொழுது 15வது குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குறள் 15. உயிருக்கு சித்து என்ற பெயர் பொருந்துமோ? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் நன்று அற. நல்லா சிந்திச்சு பார்த்துங்க சிவனைய செல்வர்களே. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாது இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே. அவ பாருங்க, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, மெய்வாய் கண்மூக்கு செவி இல்லைன்னா இந்த உயிர் ஒன்றும் அறியாது. இப்போ நல்லா சிந்திச்சிங்க, நீங்கள் குழம்ப வேண்டாம். இது பாருங்க, உயிருக்கு உயிருக்கு எப்படி அறிவு வருதுன்னா 5 வழியாகத்தான் உயிருக்கு அறிவு வருகின்றது. இந்த 5 ஒன்றும் இல்லைங்க. ஒன்று மெய், ஒன்று வாய், ஒன்று கண்ணு, ஒன்று மூக்கு, ஒன்று செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 வழியாகத்தான் உயிருக்கு அறிவு உள்ளே செல்கின்றது. இப்போ நீங்க எல்லாம் வந்து உட்காந்துக்கிறீங்க. இப்போ இந்த பாடம் உங்க புத்தியில போய் உட்காரனா எப்படி உட்காரோம்? கண்ணு என்ன பாக்குறீங்க, ஐயா எப்படி ஆக்சன் காட்டுறாரு, காதுங்க கேக்குது என்னென்ன சொல்றாரு. அப்புறம் இது போய் என்ன செய்யுது, சொல்லும் போது மனம் உள்ள வேலை செய்யுது. ஓ இப்படியா, அப்ப புத்தியில பதியுது. இதை இப்போ இது நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா, அதாவது மனம் வாக்கு காயங்களை உட்காந்து மனம் உயிர் உடல் இது 3ம் ஒன்று சேர்ந்து இங்கே இருந்துச்சுன்னா இந்த விடையும் அப்படியே பதியும். இப்போ உடம்பு இங்கே பார்க்கும் அப்படியே இருக்கும். உள்ளுக்குள்ளே குழம்பு வைக்கலாமா சட்டினி அரைக்கலாமான்னா மனம் அங்கே இருக்கும். உயிர் அப்போ என்ன செய்யுது, உயிர் பொதுவாக நின்று நல்லா பார்த்துங்க, உயிர் இருக்குது. ஏன்னா அதை டவுட்டே கிடையாது. இப்போ எல்லாம் உட்காந்துருக்குறோம். அதுக்கு உயிர் அப்படியே தான் இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், உயிருக்கென்று தனிப்பட்ட முறையிலே அதால் எதையுமே அறிந்து கொள்ள இயலாது. அதுக்குன்னு உயிருக்கு அறிவே இல்லையா என்று சொன்னால் அப்படியும் சொல்ல இயலாது. உயிருக்கு சிற்றறிவு என்ற அறிவு இருக்குது. உயிருக்கு இயல்பாக இருக்கிறது 3: இச்சை, விருப்பம், செயல். அதான் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய இச்சை, ஞானம், கிரி ஆகியது உயிருக்கு இயல்பாக இருக்குது. இது எந்த உயிருக்கு இருக்குது? எல்லா உயிருக்கும் இருக்குது. எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடியது இது 3: ஒன்று இச்சை, ஒன்று விருப்பம், ஒன்று செயல். ஒரு தெருநாய் இதுன்னு வச்சுங்க, இங்கே சாப்பாடு வைப்போம். அந்த நாய் அங்கேருந்து இங்கே பார்க்கும். அந்த சாப்பாடை சாப்பிட்ணுன்னு முதல்ல விரும்பும். ஞானம் வேலை செய்யும். அந்த அந்த சாப்பாடு அங்கே வச்சுக்கிறாங்களான்ற அறிவு வேலை செஞ்ச உடனே அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்ணுன்ற விருப்பம் வரும், இச்சை வரும். அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்ணுன்னு இச்சை வந்தோடனே செயல் வந்துடும். குடுகுடுன்னு ஓடியாரும், ஜூன்னு அங்கே ஓடியாது. அப்போ எல்லா உயிர்களுக்கும் இச்சை, விருப்பம், செயல் என்று இருக்கிறத ஒழிய உயிருக்கு பேரறிவு என்று ஒன்று கிடையாது. அதான் சொல்கிறாரு, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு. இப்பட்ட பொறிகள் மூலியமாக தான் உயிர் எதை எடுத்துக்குது, அறிவை எடுத்துக்கொள்கின்றது. அறிவு கருவிகள்னு பேருங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த பொறிகளுக்கு அறிவு கருவி, அதுதான் ஞான இந்திரியம்னு பேர். இந்த 5க்கும் ஞான இந்திரியம், இது மூலியமாகத்தான் உயிர் அறிவினை பெறுகின்றது. அதனால தான் இந்த 5க்கும் அறிவு கருவிகள்னு பேர். ஏன்னா இந்த கண்ணு மூடிட்டோன்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. இப்போ மூக்கை இருக்க மூடிங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்தால் குழம்பு வச்சாலும் வாசனை வருதா, வராது. இப்போ காதை மூடின்னு சொன்னால் நம்ம எதுனா பேசலாம்னு கேட்காது. வாயை மூடிட்டோன்னு சொன்னால் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாமே நல்லதாகி போடுது. அப்போ பாருங்க, அவள் மெய், வாய், கண், மூக்கு, செவி இது மூலியம் தான் நம்மளுக்கு இந்த அறிவு வேலை செய்யுது அப்படின்னு தான் நான் சொல்லிக்கின்றேன். அதான் சொல்ல, அறிவு என்ற பேர் நன்று அற. அப்போ அதாவது இந்த உயிருக்கு இது மூலியம்தான் அறிவே வருது. இருந்தாலும் இந்த உயிரை போய் என்னவோ பெரிய அறிவு நம்ம நினச்சிக்கிறோமே, இது எப்பேற்பட்ட செயல் தெரியுமா இருக்குது. சொல்கிறாங்க சொல்லுவாங்க பற்றி, அதான் சொல்கிறாரு, அறிவு என்ற பேர் நன்று அற. இது எப்படி இருக்குதுன்னா, நல்ல குடும்பம் அப்படின்ற கதையாக சிலர் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்றதுக்கும், நல்ல குடும்பம் நல்ல பையன் அவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்குது? நல்ல பையன் அவன் அப்படி இழுக்கும் போது அவன் கெட்ட பையன் அதை சொல்லாமே சொல்கிறாங்க. இந்த குடும்பம் எப்படிங்க அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுது? அது அந்த குடும்பம் வேஸ்ட். அதே தான் உமாபதி சிவனார் அற்புதமாக சொல்ல பாருங்க, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்றார.
இது பேர் நன்று போ, இதுக்கு போய் அறிவுன்னு சொல்லலாமா இந்த உயிருக்கு? பொறி இல்லைனாமா இந்த உயிருக்கு அறிவே வரலையே, இந்த போய் இந்த உயிரை போய் அறிவுள்ள உயிர்னு சொல்லலாமா அப்படின்னு நகைப்புறுகின்ற விளக்கம். பொருள்: ஐம்பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிய மாட்டாத உயிருக்கு பொய் சித்து என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, அந்த பெயர் மிக நன்றாய் இருக்கிறது என்று இகழ்ச்சி குறிப்போடு கூறுகிறார் ஆசிரியர். அதை இகழ்ச்சியா சொல்கின்றார். அது பொறி இல்லாமல் இந்த உயிருக்கு எது இல்லைங்க, அறிவு பெற இயலா. அதனால சிந்திச்சுக்கணும். அப்போ இந்த நம்ம நினச்சின்னு இருக்கிறோம், இந்த உயிர் பாருங்க, நான் செய்கிறேன், நான் தான் போகிறேன், நான் பண்ணுறேன், எல்லாம் நான் தான் செய்கிறேன்ட்டு. அப்போ இதை சற்று தெளிந்தோமையானால் அப்படியே அமைதியாக நின்றுடும் ஸ்டன்னா. ஏன்னா அப்போ தான் நான் புரிஞ்சிடும், இறைவனுடைய அருளன்றி உயிர்கள் எதையும் செய்யவில்லை, அனைத்தும் இறைவனோட அருளால் தான் நடக்கின்றது என்பது நாம் தெளிந்தோமையானால் உயிர் தன்வயமற்று இருக்கும். தன்வயமற்று, அதாவது உயிர் எல்லாம் என்னால் நடக்குது என்ற நிலையை கடந்து எல்லாம் இறைவன் செயல், எச்செயலும் அவன் செயல் என்று இருக்கும்பொழுது ஆகாமிய கர்மா உருவாகாது. எல்லாம் இறைவன் செயல் என்று இருந்து விட்டால் ஆகாமிய கர்மா உருவாகாது. ஆகாமிய கர்மா என்று சொன்னால் புதுவினை, வருவினை. இந்த வருவினை இல்லை என்று சொன்னால் ஐயா ஒரே வழி, உயிர் பிறக்கக்கூடாதுன்னா என்னங்க வழி? வினை இல்லைன்னா உயிர் பிறக்காது. வினை இல்லைன்னா உயிர் பிறக்காது. இப்போ ஒரு 5 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போட்டால் என்ன வருது? நல்வினை வருது. நல்வினைனால் மீண்டும் என்ன வரும்? பிறப்பு வரும். தினைக்கும் சுவாமி வழிபாடு செய்கிறோம், நூல்கள் படிக்கிறோம், இது மூலம் நல்வினை வருது. என்ன வருது? பிறப்பு வரும். என்ன வருது? நல்ல பிறப்பு வரும். திடீர்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றோம், அடின்னு அடிக்கிறோம், என்ன வருது? மறுபடியும் பிறப்பு வரும், தீவினை. அப்போ அந்த இரு வினையில் நம்மளுக்கு என்ன வருதுன்னா பிறப்பு இறப்பு வரும். அப்போ அந்த இரண்டையும் நம்ம நீக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்னா, இதுக்கு என்ன வழி? அப்போ எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம எதை தான் ஏன் செய்கிறது? அது மாதிரி தான் சாமி கும்பிட்டாலும் வினைன்றீங்க, நம்ம கெட்டது பண்ணாலும் வினைன்னா அப்போ நம்ம என்ன தான் செய்கிறதுனா, இதுக்கு ஒரே வழி, எது என்ன செய்தாலும் இறைவன் செய்கின்றான், எல்லாம் அவன் ஆணையின்படி நடக்கின்றதுன்னு தன்முனைப்பற்று எல்லாம் இறை செயல் என்று இருந்தால் நமக்கு என்ன கூடாதுங்க? வினை கூடாது. நான் இப்போ தோசை நல்லா வருதா, சாமி கருணை. நான் முன்னே சொல்லக்கூடாது, மாவை பக்குவமாக அஷ்டம் பத்தியா அப்படின்னு நம்ம வீட்டு காட்டக்கூடாது. நம்ம செயல் நினைக்கக்கூடாது. ஒரு நாள் அதே தோசை நல்லா வருது, அப்படியே சுட்டு தோசை பிஞ்சு போயிடுது, அப்போ நம்ம செயல் நினைக்கக்கூடாது. அதுவும் ஒரு நாள் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக வருதா, இறைவன். அப்புறம் ஒரு நாள் நல்லாவே வரலையா, அது இறைவன் செயல். எதுவுமே நம்மளால் பழியை போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அவர் மேலே போட்டு விட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக. அப்போ எல்லாம் இறைவன் செயல் இருந்துட்டோன்னு சொன்னால் என்ன வராதுங்கன்னு சொன்னால் வினை கூடாது, ஆகாமிய கர்மா வராது. அதுதான் சொல்லுகின்றார். சொற்பொருள். சொற்பொருள்: பொறியின்றி ஐம்பொறிகளின் உதவி இல்லாமல் ஒன்றும் புணராத, ஒன்றையும் அறிய மாட்டாத புந்திக்கு உயிர்க்கு அறிவென்ற பேர் சித்து அறிவுடையது என்று ஆன்றோர் கூறி வைத்த பெயர் அறநன்று, மிக மிக நன்றாயிருக்கிறது. விளக்கம்: உலகை அறிந்து வரும் உயிரை சித்து என்ற சொல்லால் குறிப்பிடுவர். சித்து என்பதற்கு அறிவுடையது என்பது பொருள். ஆனால் சைவ சித்தாந்தம் சில தடைகளை எழுப்பும். உயிர் சித்து பொருளாயின் அதற்கு அறியாமை என்பது இருத்தல் கூடாது. ஆனால் உயிர் அறியாமையால் கவரப்பட்டு அறிவை இழந்து நிற்கிறதே, அதனை சித்து என்று எவ்வாறு கூறுவது? மேலும் உயிர் சித்து பொருள் எனின் தானே அறிதல் வேண்டும். கருவி கரணங்களை துணை கொள்ளாமலே அறிதல் வேண்டும். கண்கள் இன்றியே காணுதல் வேண்டும். செவிகள் இன்றியே கேட்டல் வேண்டும். இவ்வாறு உயிர் தானே தனித்து நின்று அறிதல் வேண்டும். இங்கனம் தானே விளங்குகிற அறிவு சுயம் பிரகாசம் எனப்படும். இத்தகைய இயற்கை அறிவு உயிருக்கு இல்லையே. இப்ப சொல்லிக்கொண்டே வராது பாருங்க, உங்களுக்கு புரியும். தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் கலை சொற்கள் வரும்போது நான் விளக்கம் தரேன். இப்போ நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சுட்டே வரும். நல்லா பார்த்துங்க, அவர் தம்பி படிக்கும் போது கவனமாக அந்த வார்த்தையை கேட்கணும். அப்போ தான் நான் சொல்கிற விளக்கத்துக்கும் ஆசிரியர் ஆனந்தராசனையா சொல்கின்ற விளக்கத்துக்கும் என்ன பொருத்தம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பாருங்க, அந்த கலை சொற்கள் வரும்போது நான் விளக்கம் தருகின்றேன். அதாவது ஐம்பொறிகளினாலே தான் உயிர்கள் அறிவை பெறுகின்றது. கண்கள் மூலியமாக காணுது, காதுகள் மூலியமாக கேட்கின்றது. இது மொத்தமும் மூடி வச்சுட்டோன்னு சொன்னால் உயிர்கள் அறிவு பெறாது, அறிவற்று போயிடும். அப்போ இந்த உயிர்களை சித்து என்று சொல்லலாமா? அதை தான் ஆசிரியர் கேட்குறார். உயிர் இயல்பாகவே அறியுதுன்னு சொன்னால் நம்ம நைட்லேயும் உயிர் அறியணும்ல. இப்போ
இப்போ நைட்டு உடம்புக்குள்ளே உயிர் எங்கேம்மா இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்குது. நைட்டு எல்லாத்தையும் வரும், அப்படியே படுத்துன்னு இருக்கிறோம். பல்ஸ் வச்சு பார்த்தா உயிர் போயிடுச்சான்னா உடனே நம்ம வெளியே சங்கு தான் ஒன்று அப்படின்னா உயிர் உள்ளுக்குள்ளே தானே இருக்குது. தூக்கத்தில் பார்த்தா நான் தூங்கினுக்கிறேன், நல்லா வயிறு மேலே போய் நல்லா தூங்கினுக்கிறார். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுங்க, கிட்ட போயிட்டு ஒரு பிரிஞ்சி சாதம் செஞ்சு அவர் மூக்கில் இப்படி காட்டுங்கண்ணா, வாசனை வருமா என்ன? வராதி. ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது உயிர்கிட்ட போய் அந்த பிரியாணி வாசங்க தெரியாது. ஆழமான தூக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கிட்ட போய் கண்ணை திறந்து பார்த்து நல்லா வச்சிங்கன்னா அவருக்கு என்ன பார்ப்பாரா? கண்ணு சுத்தம், ஒன்றுமே தெரியாது. அவன் மூக்கிட்ட போய் சரி ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா தூங்குறாங்க. காது கிட்ட போயிட்டு எதனா ஒன்று பொறுமையாக சொன்னால் கேட்குமா உங்களுக்கு? கேட்காது. அப்போ ஒரு சமயம் பாருங்க, நைட்டில் நம்மளை யாருன்னா மெச்சிட்டு அவ்வளோ ஒன்றுமே தெரியல, காலையில் இருந்து பார்ப்போம்னா வீங்கி இருக்குது, யாருன்னா மெச்சிட்டாங்களான்னு. நைட்டில் பல பேர் தெரியாமல் இச்சிக்கின்னு பல நாள் சொல்லிப்போம், இப்படி எது வீங்குச்சினே தெரியலையே, நைட்டு இச்சின்னு இருப்போம், அதை தூக்கத்தில் ஒன்றுமே தெரியாது. அப்போ உயிர் எப்படி இருக்குதுன்னா அறிவற்று இருக்குதா இல்லையா? உயிர் உடம்புல இருந்தாலும் கூட அப்போ உயிர் இருக்குது. அப்போ அந்த பிரிஞ்சி அதனால் நம்ம காட்டுன்னா அந்த ஸ்மெல்லு மூலிமா உயிர் கண்டுபிடிச்சிடணும்ல. உயிர் அப்போ இருந்து தானே இருக்குது உடம்புக்குள்ள. அப்போ அறியல. ஏன் அறியல? அப்போ கருவிகள் மூலியமாகத்தான் உயிர் அறிவை பெறுகின்றது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐம்பொறிகள், மனம் முதலிய அகக்கருவிகள், நூல்கள், தாய் தந்தையர், ஆசிரியர் முதலியோரால் அல்லவா உயிருக்கு அறிவு நிகழ்கிறது. முதல்ல தாய் தான் குழந்தைகளுக்கு அறிவை புகட்டுகிறார். இப்போ பாருங்க, இப்போ ஒரு குழந்தைக்கிறன்னா இப்போ சரசமாகறாங்க, எல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போ நீங்களாம் சொல்லி தரீங்களா? அப்போ என்ன சொல்கிறோம்? சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு. அந்த குழந்தைல அம்மா அப்படின்னா அப்போ கூட சொல்லுவோம் அம்மா. தப்பாகவே சொன்னால் கூட என்ன சொல்கிறோம்? ஐயோ குழந்தை என்ன அழகாக சொல்லுது பாரு அப்படின்னு. அப்போ அம்மா சொல்லு, அப்பா சொல்லு. குழந்தை தாய் தானே. தாய் தான் மாத்ரு தேவோ பவ. முதல் தாய் தான் முதல் குரு. குழந்தைக்கு குரு யாரு? தாய். அதனை சித்து என்று எவ்வாறு கூறுவது? இன்னும் உயிர் சித்து பொருளாயின் அதன் அறிவு என்றும் ஒரு தன்மையாய் இருத்தல் வேண்டும், ஒரு நிலைப்பட்டதாய் இருத்தல் வேண்டும். ஆனால் உயிருக்கு உணர்வு மாறி மாறி அல்லவா நிகழ்கிறது. ஐம்பொறிகள் செயல்படும் போது உணர்வு நிகழ்தலையும், பொறிகள் அடங்கிய போது உணர்வு அழிதலையும் அனுபவமாக காணலாம். இன்னும் உயிர் சித்து பொருளாயின் அதன் அறிவு என்றும் ஒரு அதை படிங்க. இன்னும் உயிர் சித்து பொருளாயின் அதன் அறிவு என்றும் ஒரு தன்மையாய் இருத்தல் வேண்டும், ஒரு நிலைப்பட்டதாய் இருத்தல் வேண்டும். ஆனால் உயிருக்கு உணர்வு மாறி மாறி அல்லவா நிகழ்கிறது. உயிருக்கு அறிவு பாருங்க மாறி மாறி நிகழ்கின்றது. அதுக்கு ஒரே தன்மையான அறிவு இல்லை. உயிர் ஒன்றை நினைக்கும் பொழுது ஒன்றை விடும், ஒன்றை விடும் பொழுது ஒன்றை நினைக்கும். ஒரே நேரத்திலே இரண்டை நினைக்காது. இப்போ சிவத்தை நினைக்குதா வீட்டை மறந்துடும், வீட்டை நினைக்குதா சிவத்தை மறந்துடும். கணவன் நினைச்சா மனைவி நினைக்கும், மனைவி மறந்தால் கணவன் நினைக்கும், பசங்க நினைக்கும் போது இது எல்லாத்தையும் மறக்கும், படிப்பு நினைக்கும் போது வேலைக்கு போயிட்டா வீட்டை மறந்துடும், வீட்டுக்கு வந்தால் வேலையை மறந்துடும். சரி வீட்டில் இருக்கும்போதே வேலையை நினச்சிருப்போம், வேலையில் இருக்கும்போது வீட்டில் நினச்சிட்டு இருப்போம். அவ்வாறு உயிர் ஒன்றை நினைக்கும் போது ஒன்றொன்றை மறக்கும். அதை ஒன்றை மறத்து உயிர் பாருங்க ஒன்றை பற்றி விட்டு ஒரு நிமிஷத்துக்கும் ஒன்றை பற்றி விட்டு கொண்டே இருக்கும். உயிர் எங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குதா பாருங்க. மனசு ஒரு நிமிஷமும் பல விடயங்களை தந்து கொண்டே இருக்கு. இப்போ ரோட்டில் போவோம், எதில் ஒருத்தவன் பாட்டுன்னு வந்து நினைப்பான், அவன் மூஞ்ச பரவணும் மனசு சொல்லும், உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கும். அப்புறம் ஒரு பொம்பளை அழகாக சும்மாப்பா நல்லா கோயிலுக்கு வரோம், நல்லா சின்னக்கெல்லாம் போட்டுன்னு வருவாங்க. கோயிலுக்கு எப்படி வந்துக்கிட்டு பாரு, மனசு சும்மா இருக்காது. எதனா ஒன்று சொல்லும், இன்னும் சொன்னோம் வயசான காலத்துக்கு இதுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லும், இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. மனசு அப்படி இருக்காது, எதனா ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும். அப்புறம் சொல்ல இப்போ ஒரு ஐயரை பார்த்தா ஐயர் நான் செய்யாது, ஒரே இந்த ஐயர் என்னடா எப்படிக்கிறான் அப்படின்னும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும். சுவாமியே பார்க்காது. ஏன்னா உயிர் எதனா விடயங்களை தந்து கொண்டே இருக்கும். அப்புறம் அவங்க கோயிலில் இருக்கும்போது அப்புறம் எதனா பல யோசனை வரும். சாப்பிட்டு போகுமா, பிரசாதம் 8 மணிக்கு போடுவாங்களா, 8:30 போடுவாங்களா, அது யோசனை என்ன கொடுத்துன்னே தானே இருக்குது. ஏன்னா மனம் அப்போ எண்ணங்கள் ஒரு நிமிடத்திற்கு 1000 எண்ணங்கள் உள் நுழைந்து வெளியேறுகின்றது என்று சயின்ஸ் சொல்லுது, அறிவியல் ஆன்மீகம் சொல்லுது. ஒரு நிமிடத்திற்கே 1000 எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே ஏன்னா மூளை நியூரான்ஸ் அப்படி இருக்குது. நம்ம மூளையில் கூட நியூரான்ஸ் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபோட்டோவை காட்டிக்கிட்டே இருக்கும் மைண்டில். அது ஃப்ரீயாக இருக்காது மைண்டு. அப்போ எதனா ஒன்று புகைப்படம் மாதிரி எடுத்து காட்டும். ஒரு 100 ஒரு நம்ம சின்ன வயசில் நடந்த விஷயத்தை காட்டும், இல்லை எதிர்காலத்தை பற்றி நம்ம மைண்டு பாருங்க. ஒன்று எதிர்காலத்தில் இருப்போம், இல்லை கடந்த காலத்தில் இருப்போம். ஒரு டைம் எதிர்காலத்துலேயே இருப்போம், வீடை கட்டணும், அதை வாங்கணும்,
இதை வாங்கணும். எதிர்காலத்திலேயே இருப்பான் சில பேர், காலத்தையும் எதிர்காலத்திலே ஓட்டுவான். சில பேர் கடந்த காலத்திலே ஓட்டுவான். அவன் என்னை எப்படித்தமா சொல்லிட்டான் மகனே, ஒரு நாள் இருக்குது அப்படின்னு கடந்த காலத்திலே வாழ்க்கை போகும். நம்மளுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னா ஒன்றும் இது இல்லை, நிகழ்காலத்திலே நாம் இல்லை. we are not presented mind. நம்ம அந்த ப்ரெசன்ட் மைண்டில் நம்ம கிடையாது. நோய் வருவதற்கான பெரும் காரணத்துக்கான அடிப்படை நிகழ்காலத்திலே நாம் கிடையாது. ஒன்று ஃப்யூச்சரில் இருப்போம், இல்லை நம்ம ப்ரெசண்டில் ஒரு ஃப்யூச்சரில் இருப்போம், இல்லை நம்ம இது. அப்போ பாருங்கள், கடந்த காலம் எதிர்காலம், இதை தவிர நம்ம என்ன இல்லைங்க. நம்ம உயிர்கள் பார்த்தோன்னா நிகழ்காலத்திலே இருப்பதே கிடையாது. அப்போ அந்த பாஸ்ட் இல்லை ப்ரெசண்ட், இல்லை ப்ரெசண்ட் இல்லை பாஸ்ட். அப்போ ப்ரெசண்ட் ஆகிய இந்த நிகழ்காலத்தில் உயிர் எப்பொழுதுமே இருப்பது இல்லை. அதனால் தியானங்கள் பண்ண சொல்கிறது. அப்போ நம்ம உயிர்கள் எப்பொழுதுமே பாருங்க, அதனால தான் நம்மளுக்கு இன்ப துன்பம் மாறி மாறி வருது. கடந்த காலத்தை நினைக்கும் போது என்ன வருது? துன்பம் வருது. எதிர்காலத்தை நினைக்கும் போது அப்போ கடந்த காலத்து துன்பம், எதிர்காலத்தை நினச்சா பயம், நிகழ்காலத்தில் இருந்தால் இன்பம் தானாக வந்துடும். நான் அதை தான் நம்மக்கிட்ட சொல்வேன். நான் இந்த நம்மக்கிட்ட வகுப்புக்கு வரும்போது நம்மக்கிட்ட என்கிட்ட கேட்பாங்க, ஐயா எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரே வார்த்தை சொல்லுவேன், மனக்கவலை ஏன் வருது? ஏன்னா நீ கடந்த காலத்தை பற்றி நினைக்கிறீங்க. மனக்கவலை எதனால் வருதுன்னா, கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் மன அழுத்தம் வந்துடும். எதிர்காலத்தை பற்றி நினச்சிருந்தாலும் மன அழுத்தம் வந்துடும். நிகழ்காலத்தை மட்டும் சிந்தித்து செயல்படுக, மன அழுத்தம்ன்ற ஒன்று இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்? படிச்சுட்டு இருக்கோம். இதில் இருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க? இந்த கவனத்தில் நம்ம வாழணும். இப்போ வாழும்போது என்ன ஆகுது? மனம் தெளிவாடி. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வகுப்புக்கு வந்தால் மைண்டே ஃப்ரீ ஆகுது. ஏன் நேரத்தை சொல்கிறீங்க? இந்த 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் இருக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வகுப்புக்கு வரும்போது ஏன் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்த ஆற்றல் வருதுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஒன்றும் இல்லை. இங்கே வெறும் பவர்லாம் ஒன்றும் கூட வந்துடல, நிகழ்காலத்தில் இருக்கிறீங்க. இந்த 2 மணி நேரம் இங்கே வரும்போது எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த வகுப்பில் கேட்கும்போது நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால மன அமைதியாக இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரமாக நிகழ்காலத்தில் இருந்தால் மனம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். சுவாச காற்று ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இதய துடிப்பு ரொம்ப அடங்கி இருக்கும். இப்படி இருந்தால் ஆயுள் கூடும். அப்போ ஆயுள் அதிகமாகிட்டு இருக்கும். நோய் வராது, பிபி வராது, சுகர் வராது, ப்ரெஷர் வராது. அவன் மைண்டு அமைதியாக இருக்கும். அப்போது எப்போ மைண்டு அமைதியாக இருக்குதோ அப்போ ஆன்மா இறை சிந்தனையிலே செல்லும். தன்னைத்தான் நோக்கம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே யோகா சொல்லி கொண்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்தித்து அறிவிலே சிந்திக்கணும் இதெல்லாம். ஐம்பொறிகள் செயல்படும் போது உணர்வு நிகழ்தலையும், பொறிகள் அடங்கிய போது உணர்வு ஒளிதலையும் அனுபவமாக காணலாம். ஒரு நிலைப்படாமல் அலையும் ஐம்பொறிகளின் வயப்பட்டதாகிய உணர்வு எவ்வாறு ஒரு நிலைப்பட்டு நிற்கும்? ஐம்புலன்களாலும் தம் உணர்வு அழைக்கப்படுவதற்கு ஓமையாக யானை போரிடை அகப்பட்டு சிறிய செடியை கூறினார் மாணிக்கவாசகர். மதம் பிடித்த யானைகள் ஒன்றோடு ஒன்று தாக்கும் காலை அவற்றின் காலடியில் பட்டு சிறு செடி மிதிப்பட்டு சிதைந்து அலைதல் போல புலன்களின் தாக்குதலால் அறிவு கலங்கி நிலைப்பேரின்றி தவிக்கிறேன் என்கிறார். இங்கனம் ஒருநிலைப்படாத உணர்வுடைய உயிரை சித்தி என்று எவ்வாறு கூறுவது? உயிர் பாருங்கம்மா, ஒருபட்ட தன்மையாக இருக்காது. ஒரு டைம் அப்படியே பயம் வந்துடும். எதனா ஒரு எண்ணம், ஆழமான எண்ணம் வந்துடுதா இல்லையா, அந்த எண்ணம் போகாது. அப்படியே பயமாக உட்காந்துப்போ, அப்படியே அழுத்தம். அதெல்லாம் என்னதுங்க? அப்போ உயிர் ஒரே அறிவில் இல்லை. அப்போ உயிர் அறிவுன்னு எப்படி சொல்கிறது? அப்போது இது மூலியமாக தான் நம்மளுக்கு அறிவு பெருகணும் தான் ஆசிரியர் சொல்லிக்கின்றார். இக்கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய ஆசிரியர் இச்செயலை செய்து உள்ளார். தானே அறிய மாட்டாமல் ஐம்பொருகளின் துணை கொண்டே அறிவதாய் அங்கனம் அறியும் போதும் ஒரு நிலைப்பட அறியாமல் மாறி வரும் உணர்வுடையதாய் உள்ள உயிருக்கு சித்து என்று பெயர் பொருந்தாது என்பது கருத்தாகும். ஆனால் சித்து என்ற பெயர் பொருந்தாது எதுக்கு? உயிருக்கு. அதே சமயத்தில் உயிரை ஜடம் என்று சொல்லவும் இயலாது. ஏன்னா ஜடப்பொருள் என்பது அறிவற்ற பொருள். ஆனால் உயிர் அறிவற்ற பொருள் ஆகாது. அறிவற்ற பொருளாக இருந்துச்சுன்னா அது இயக்கத்தில் இருக்காது. அங்கே போகிறது, இங்கே வருது, இது செய்கிறது, சாப்பிட்றது எல்லாம் செய்யாது. அப்போ உயிர் அறிவற்ற பொருள்னு சொல்ல முடியாது, அறிவுள்ள பொருள்னு உயிரை சொல்ல முடியாது. அப்போ பொறிப்புலன்களோடு சேர்ந்து இருக்கும்போது அது ஜடமாயும் அதாவது எது அசத்தாயும்
இறைவனோடு சேர்ந்து இருக்கும் போது சித்தாயும், அப்போ எழுதப்பட்டு நிற்கிறதுனால உயிர்கள் சதசத்துன்னு பெயர் பெறுகின்றது. உயிருக்கு கரெக்டான பொருத்து எதுங்க? சதசத்து. அதாவது இது அசத்து, இறைவன் சத்து. அப்போது இது இந்த பொருளோடு சேர்ந்திருக்கும் போது அசத்தாகவும், அப்போது இறைவனோடு சேர்ந்திருக்கும் போது சத்தாகவும் இருக்கிறதுனால உயிர் மாறி மாறி அறிவு பெற்றும் அறிவு அற்றும் மாறி மாறி இருக்கிறதுனால உயிர் சதசத்து. இதை இந்த பேர் சதசத்து. உயிருக்கு சித்து என்ற பெயர் பொருந்தாது எனில் அதனை அசித்து அல்லது சடம் என்று அழைக்கலாமா என்று வினா எழும். அதற்குரிய விடையை அடுத்த செய்யுளில் காணலாம். இந்த விடையை நம்ம அடுத்த செய்யுளில் விரிவா பார்க்க போறோம். முந்தைய செய்யுளில் உயிர் கனவிலே திரிவுபட உணரும் என்பது கூறப்பட்டது. இச்செய்யுளில் நனவிலேயும் அது மற்றொரு பொருள் உணர்த்தவே உணரும் என்பது கூறப்பட்டது. இதனால் உயிருக்கு தன்வயம் என்பது கனவு நிலையிலும் இல்லை, நனவு நிலையிலும் இல்லை என்பது வலியுறுத்தப்பட்டது. உயிருக்கு நனவு நிலையிலும் சரி, கனவு நிலையிலும் சரி, தன்வயம்னா சுதந்திரம் இல்லை. நனவு நிலையிலையும் நான் நினைச்சா மாதிரி தான் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. கனவு நிலையிலையும் நான் நினைச்சா மாதிரி தான் கனவு வருதான்னு கேட்டாலும் கிடையாது. அப்போ நனவிலும் கனவிலும் நண்பா உனை நான் மறவேன். அப்போ நனவிலும் கனவிலும் இறைவனை வழிபாடு இதெல்லாம் பாருங்க, சிந்திச்சு பார்த்துங்க. அது எப்பேற்பட்ட உயிர் சிறைப்பட்டு இருக்குது. அப்போ நம்ம உயிரை போய் நம்ம பேரறிவுன்னு நினச்சிக்கலாமா? அப்போ உயிர் சுதந்திரம் மட்டும் இருக்கின்றது. அது என்று ஐயா முழு சுதந்திரம் பெறுதுன்னா இறைவனோட சார்ந்த அப்புறமா தான் சுதந்திரத்தன்மையை பெறும். ஏன்னா உயிர் இறைவன் வியாபகம், உயிர் அதிலே வியாபியம். அப்போது ஒரு பெரிய கடல் இருக்குது, கடலாகிய நிலப்பரப்பு இருக்குது, அதுள்ள நீர் அடங்கியிருக்குது, நீருக்குள்ளே உப்பு அடங்கியிருக்கிறது. கடலாகிய அந்த நிலப்பரப்பு இறைவன், அதில் நீராகிய அந்த கடல் நீர் உயிர், அந்த உயிரிலே கலந்துருக்கிறது உப்பு ஆகிய பாசம். என்றைக்குமே பாருங்க, நீரை வேணால் உப்பு பற்றுமே ஒழிய அந்த கடலாகிய நிலப்பரப்பை உப்பு பற்றாது. என்னைக்குன்னா கடல் மணல் அள்ளி பார்த்தா உப்பு பற்றி இருக்க மாதிரி இருக்காது, நீரை தான் உப்பு பற்றும். அதுபோல விரைந்து இருப்பது இறைவனோட வியாபகம், அதனுள்ளே அடங்கி இருப்பது உயிராகிய வியாபியம், அதனுள்ளே அடங்கி இருப்பது பாசமாகிய ஆணவ கண்மம் மாயை. இதுக்கு அதான் வியாபகம் வியாபியம் என்று சொல்வார். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துக்கணும். இதெல்லாம் இன்னும் நீங்கள் டீப்பாக போக போக பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஹெவி டோஸ் சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் இன்னும் பெரிய விளக்கம் சொல்கிறேன். இந்த உயிர் உங்கள் பக்குவம் எப்படின்னு தெரியல, பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிங்க. அதாவது உயிர் பார்த்தோன்னு சொன்னால் இந்த உடம்பை தனக்கு இடமாக கொண்டு இருக்கின்றது. நல்லா பாருங்கள், நான் சின்ன விளக்கம் சொல்கிறேன். உங்கள் பக்கம் எப்படின்னு தெரியல, உயிர் பற்றுச்சுன்னா பற்றிங்க. இந்த பாருங்கள், அதாவது ஒரு டயர் இருக்குது, ஒரு பந்து இருக்குது. உயிர் இந்த உடம்பு அளவில் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த உடம்பை மையமாக கொண்டு உயிர் வியாபகமாக இருக்கின்றது. உடம்பை தமக்கு இடமாக கொண்டு உயிர் இதனை சுற்றி உயிரும் ஒரு வியாபியம் பொருள் தான். இறைவன் வியாபகம் என்றால் உயிரும் வியாபியம், அதனுள்ளே சுற்றடங்கள். இறைவன் பெரிய வட்டம்னா அது உள்ள சின்ன வட்டம் உயிர். உயிரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, எல்லா இடமும் உயிரும் பரவி தான் இருக்குதுமா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உண்மையாக கேட்கணும். அப்போ பாருங்க, இது எப்படி சொல்கிறீங்கன்னா, பாருங்க, இப்போ உடம்பு இருக்குதுங்க, உடம்புக்குள்ளே இப்போ உயிர் இருக்குதுன்றோம். இந்த உடம்பை மட்டும்தான் உயிர் கொண்டிருக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போ இந்த உடம்பை வைத்து கொண்டு உயிர் பறந்து தான் இருக்கின்றது. இப்போவும் உயிர் எல்லா இடமும் பறந்து தான் இருக்குது. எப்படின்னா இந்த உடம்பை கொண்டு அனைத்து இடமும் உயிர் சுற்றி தான் இருக்குது. இப்போ உயிர் இங்கே மட்டும் இல்லை. இப்போ என் உயிர்ன்றது இத்தை மட்டுமே கொண்டு இல்லை, இதை வைத்து கொண்டு அனைத்து இடமும் பரவி தான் இருக்கிறது. இது எப்படி ஐயா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கன்னா நம்ம போயிட்டு வரோன்னு வச்சிங்க, இப்போ அப்படி கண்ணை மூணுனா கூட திருவண்ணாமலை நினச்சா எனக்கு தெரியுது. அப்போ அங்கே தெரியுது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அங்கேயும் இங்கே ஏதோ கனெக்ட் இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம நினைப்ப செத்தவங்குதுன்றோம், இருந்தாலும் அந்த பதிவு நம்மளுக்கு அங்கே போய் வருதா இல்லையா? உடனே பேச செகண்டில் போய் வருதா இல்லையா? அப்போ உயிர் அங்கேயே போய் வந்தால் தானே அந்த பதிவில் இருக்கும். இப்போ ஒன்றே கேட்பீங்க, ஐயா நான் போயிட்டு வந்ததுனால எனக்கு தெரியுது, இதே நான் மலேசியா நினச்சேன் உயிர் ஞாபகத்துக்கு வருதான்னு கேட்டால் இப்பயும் வரும்.
ஏன் வரலன்னா நம்ம உயிர் இந்த பொறிகள் மூலியமாக தான் அறிகின்றபடியினாலே மலேசியா சிங்கப்பூர் நினச்சால் வரல. ஞானியர்களுக்கு கண்ணை முன்னவுடனே மலேசியா நினச்சாலும் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த உடலை நீங்கி அனைத்தையும் கண்டார்கள். பொறிப்புலன்களை நீங்கி உயிராகிய அறிவினாலே பதியை துணை கொண்டு கண்டார்கள். பதி ஞானத்தாலே கண்டார்கள். அதனால தான் அவங்க அதை பெற்றார்கள். நம்ம எதை கொண்டு இருக்கிறோம்? பாச ஞானத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த ஞானத்தில் இருக்கிறோம்? பாச ஞானம். ஜடப்பொருள்னாலே பாச ஞானத்தில் இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு அதெல்லாம் தெரிவதில்லை. அதான் சொல்ல, இது ஒரு விளக்கத்து மூலயமா நீங்கள் கண்டு கொள்ளலாம். பாருங்கள், ஒரு பலூன் இருக்குது. பலூன் விளையாடுறோம், தூக்கி போட்டு ஒரு வாலிபால் பலூனு தூக்கி போட்டு விளையாடுறோம். அதை தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது? காற்று இருக்குது. இப்போ காற்று அந்த பந்துக்குள்ளே மட்டும்தானே இருக்குது? இல்லை, காற்று எல்லா இடமும் பரவி இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அந்த பந்து உள்ள அடைச்சி வச்சுருக்கிறோம் காற்றை. இப்போ இந்த பந்துக்குள்ளே அடைச்சி வச்சாதான் நம்ம வாலிபால் ஆட முடியும், இல்லை ஃபுட்பால் ஆட முடியும். வெறும் காற்றை எட்டி ஒதுக்க முடியுமா? முடியாது. பந்து உள்ள வந்தால் தானே செயல் வருது. அதே போல தான். ஆனால் காற்று எல்லா இடமும் இருக்குது, அந்த பந்து உள்ளேயும் இருக்குது. அதே போல் உயிர் எல்லா இடமும் பரவி இருக்குது. இந்த உடம்பாகிய கூட்டுக்குள்ளேயும் உயிர் பொருந்தி நிற்கின்றது. எதுக்காகனா செயலை மேற்கொள்வதற்காக. உயிர் இந்த உடம்பு இருந்தால் தான் செயலை மேற்கொள்ள முடியுங்க. அப்போ இந்த உயிர் இந்த உடம்பு நீங்கிச்சுன்னா எந்த செயலும் இருக்காது. அதனால தான் கைலாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, தேவலோகத்தில் சரி, பூஜை பண்ணோன்னா பூலோகத்தில் மானுட சட்டை தாங்கி தான் வர வேண்டும். இந்த பூலோகம் எதுக்கு? பூஜை செய்வதற்கே உரியது. அதனால்தான் பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள்லாம் அங்கேருந்தே வந்து இந்த பூலோகத்தில் பூஜை செய்து மீண்டும் இறைவனை சென்று அடைந்தார்கள். வழிபாடு அங்கே செய்ய முடியாது, இங்கே வந்தால் தான் வழிபாடுன்று செய்ய முடியும். ஆனால் வழிபாட்டுக்குரிய இடமே இந்த பூலோகம் தான். அது நல்லா புரிஞ்சிங்க. அதுதான் இந்த குறட்பாவிலே உயிருக்கு சித்து என்ற பெயர் பொருந்துமோ என்று அற்புதமாக நமது உமாபதி சிவாச்சாரியார் கேட்கின்ற. நம்ம அடுத்த குறட்பாவை சிந்திக்கின்ற பிரச்சனை.